இது ஒரு தாயின் கதை. கல்யாணம் ஆச்சு, குழந்தை குட்டி இருக்கு, ஃபேமிலி இருக்கு, நல்ல ஜாப்ல இருக்க. இப்ப எதுக்கு எல்லாத்தையுமே விட்டுட்டு ஐஏஎஸ் ஆக போற? அப்படின்னு கேட்ட எல்லாத்தோட வாயும் அடைக்கிற மாரி, தன்னோட சக்சஸ்ல பதில் சொன்ன அனு குமாரியோட கதை. ஹரியானால ஒரு சின்ன சோனிபேட்ல இருந்து வந்தவங்க, நல்ல ஜாப்ல, பிரைவேட் ஜாப்ல ஒரு 9 இயர்ஸ் வொர்க் பண்றாங்க. ஃபேமிலி, மேரேஜ் ஆச்சு, குழந்தையும் இருக்காங்க, எல்லாமே இருக்கு. ஆனா இப்ப குழந்தையும் விட்டுட்டு, ஜாபும் விட்டு, ஃபேமிலியும் விட்டு கஷ்டப்பட்டு ஐஏஎஸ் ஆகணும்னு நெனைக்கிறாங்க. அதுலயும் 2டே 2 அட்டெம்ப்ட் மட்டும் தான் இருக்கு. உன்னால முடியாதுன்னு நெறைய பேர் சொன்னாங்க. ஆனா எப்படினாலும் நான் நெனச்சத சாதிச்சு காட்டுவேன். என்னோட வாழ்க்கையும் இல்லாம, என்னோட குழந்தையோட வாழ்க்கையும், என்னோட அ ஃபேமிலியோட வாழ்க்கைய நான் மாத்தி காட்டுறேன்னு கஷ்டப்பட்டு தனியா எல்லாத்தையும் விட்டுட்டு டெல்லில உட்கார்ந்து படிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வெறும் 4 மாசம் உட்கார்ந்து படிச்சு பிரிலிம்ஸ் கூட கிளியர் பண்ண முடியல. இது எதுக்கு வேணாம் வந்துரு உன்னோட ஜாப்ல செட்டில் ஆயிருந்தாலும், விடாமுயற்சியாக இன்னும் முயற்சி பண்ணி 2017வது வருஷம் ஆல் இந்தியா 2ண்ட் ரேங்கோட ஐஏஎஸ் ஆஃபீசர் ஆகுறாங்க அனுகுமாரி. இங்க அவங்க சொல்றது ஒரு விஷயம் தான். உங்களோட கஷ்டம் எதா இருந்தாலும், உங்களோட நிலைமை எதுவா இருந்தாலும், நீங்க நெனச்சு சாதிக்கணும்னு கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா, உங்களோட சக்சஸ் வந்து உங்கள தேடி வரும். ஆனா அதுக்கான உழைப்பு எது இருக்கோ, அத நீங்க கட்டாயமா போட்டு தான் ஆகணும்.